வணக்கம். நான் டாக்டர் சஞ்சய் சிவநாராயணன், கன்சல்டன்ட் ட்ராமா அண்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன், சிவா ஹாஸ்பிட்டல், கோவில்பட்டி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, மெயினாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் ரொம்ப மெயினான டாபிக் ஏசிஎல். ஸோ இந்த ஏசிஎல் இன்ஜுரிஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். வாட் இஸ் ஏசிஎல்? ஏசிஎல்னா என்ன? அப்ரிவேஷன் ஆன்டீரியர் குரூஷியேட் லிகமெண்ட். ஸோ நம்ம நார்மலாக நீ ஜாயிண்ட்டில் மொத்தம் 6 லிகமெண்ட் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான லிகமெண்ட் இந்த ஏசிஎல். ஸோ நார்மலாக இது யாருக்கெல்லாம் இந்த ஏசிஎல் இன்ஜுரிஸ் வரும்? ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வரலாம். மெயினாக ட்விஸ்டிங் இன்ஜுரிஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸுக்கு, கபடி பிளேயர்ஸுக்கு, இவங்களுக்குலாம் இந்த ரொம்ப மோஸ்ட் காமனாக வரும் இந்த ஏசிஎல் இன்ஜுரிஸ். அது போக ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் வரலாம். நார்மலாக ஒரு படியிலேருந்து கீழே விழும்போதோ அந்த மாதிரி டைமில் அந்த ட்விஸ்ட் இன்ஜுரி ஆகும்போது அந்த ஏசிஎல் டேர் வரலாம். ஆனால் நம்மளுக்கு ஒரு ஏசிஎல் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு சிவியர் பெயின் இருக்கும். ரெண்டாவது நம்ம ஒரு கிளிக் சவுண்ட் இருக்கும் அந்த அடிப்படுற அந்த டைமில். ஸோ அண்டு நம்ம அடிப்பட்ட உடனே அந்த டைமில் ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறீங்க, நீ இம்மோபிலைஸ் பண்ண சொல்கிறாங்க, ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் இம்மோபிலைஸ் பண்ண சொல்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களால் நார்மலாக நடக்க முடியுது, எல்லாமே பண்ண முடியுது, பெயின் எதுவும் இல்லை அப்படின்னா, பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு கிவிங் அவே சென்சேஷன் இருக்குது. இப்போ படி இறங்கும்போது நம்மளால் ஒரு கண்ட்ரோல் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, ஒரு கேம் விளாடும்போது நம்மளால் ஃபுல் பொட்டென்ஷியலில் ஓட முடியல அப்படின்றப்ப அந்த ஒரு ஏசிஎல் இன்ஜுரிஸ்னால தான் அதெல்லாமே வரும். ஸோ இது ஃபர்தராக நம்ம ஒரு டாக்டராக கிளினிக்கலாக 3-4 டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு நாங்களும் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஃபர்தராக அடுத்த நம்ம டயக்னோசிஸ் அப்படின்ற ஃபர்தராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எவால்வேஷனில் எக்ஸ்ரே பண்ணுவோம். எக்ஸ்ரேயில் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று நம்மளுக்கு அந்த ஏசிஎல் இருக்குல்ல, ஏசிஎல் அவல்ஷன் இன்ஜுரி. ஸோ அந்த எலும்போடு சேர்ந்து அந்த ஜவ்வு விலகிருக்கு, விட்டு போயிருக்குதா அப்படின்றத பார்ப்போம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம அந்த எலும்பில் ஏதாச்சும் சின்ன ஃப்ராக்சர், வேறு ஏதாச்சும் ஒரு சின்ன ஃப்ராக்சர், மெயினாக அந்த டிபிள் பிளாட்டோ ஃப்ராக்சரில் ஏதாச்சும் ஃப்ராக்சர் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இது எல்லாமே பார்த்துட்டு, ஸோ நம்மளுக்கு எக்ஸ்ரேயில் ஃப்ராக்சர்ஸ் மாதிரி எதுவும் இல்லை, ஏசிஎல் அவல்ஷன் இன்ஜுரிஸ் மாதிரி எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடுத்த எம்ஆர்ஐக்கு போவோம். ஸோ எம்ஆர்ஐயில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, லிகமெண்ட்ஸ் மெயினாக ஏசிஎல், பிசிஎல், மெனிஸ்கஸ் லிகமெண்ட்ஸ், இந்த 4 லிகமெண்ட்ஸ், அது போக கொலாட்டரல் லிகமெண்ட்ஸ், மீடியல் அண்ட் லேட்டரல். ஸோ இந்த 6 லிகமெண்ட்டுமே நம்ம அந்த எம்ஆர்ஐயில் தெளிவாக தெரியும். ஸோ அதில் நம்மளுக்கு ஏசிஎல் ஜவ்வு கிழிஞ்சிருக்கா, பார்ஷியல் ஏசிஎல் டேர் இருக்கா, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஏசிஎல் டேரா, அது போக மெனிஸ்கஸில் ஏதாவது கிழிஞ்சிருக்கா, ஜவ்வு ஏதாவது விட்டு போயிருக்குதா அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இதை வச்சுட்டு தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ எம்ஆர்ஐ ப்ளஸ் நம்ம ஃபிசிக்கலாக நம்மளும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த டயக்னோசிஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக நம்ம ஏசிஎல் கம்ப்ளீட் ஏசிஎல் இன்ஜுரி அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சர்ஜரி தானா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ஒரு யங்கேஜாக இருக்கும்போது கம்ப்ளீட் ஏசிஎல் டேர் இருந்தது அப்படின்னா நம்ம சர்ஜரி தான் அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறீங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு ஃபுல் பொட்டென்ஷியலாக நம்மளுக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்றப்ப, அவங்களால ஏசிஎல் இன்ஜுரி இருக்கிறப்ப பெயின் இருக்காது. பட் அவங்களால அந்த ஃபுல்லாக அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸே இருக்காது. நம்மளுக்கு ஃபுல் பொட்டென்ஷியலில் எந்த ஒரு மூமெண்ட்டுமே அவங்களால பண்ண முடியாது. ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்களே பண்ணிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்லேயே வந்துடுவாங்க. ஸோ நார்மல் பீப்புள், ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு நான் உட்காந்து தான் சார் இருப்பேன், முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம், எங்களுக்கு பெயின் எதுவும் இல்லை, பட் ஆனால் எங்களுக்கு எம்ஆர்ஐயில் மட்டும் கம்ப்ளீட் ஏசிஎல் டேர் காட்டுது, எப்பயாச்சும் மாடிப்படி இறங்கும் போது மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு அந்த விட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, பட் மற்றபடி எங்களுக்கு பெயின் இல்லை சார், நாங்கள் கண்டிப்பாக அந்த ஏசிஎல் பண்ணிக்கணுமா, ஏசிஎல் சர்ஜரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அவங்களோட ஏஜ் ஒரு 45 ஏஜுக்குள்ளே ஏசிஎல் டேர் இருந்தாலே நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ ஏசிஎல் லிகமெண்ட் கட் ஆயிடுச்சு, அதுதான் மெயின் ஸ்டெபிலைசர் ஆஃப் நீ அப்படின்னு சொல்லுவோம். அது கட் ஆயிடுச்சுன்னா, ஸோ அதனால் அந்த மெனிஸ்கஸ்ன்ற ஷாக் அப்சார்பர்னு சொல்லும், அது நிறைய தேய ஆரம்பிக்கும். அது தேய அது கிளிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கார்ட்லேஜ் டேமேஜ் ஆகும். கடைசியில் ஆர்த்ரைட்டிக் சேஞ்சஸ், மூட்டு தேய்மானம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக ஒருத்தங்களுக்கு 55 வயசில் 55 வயசு 60 வயசில் மூட்டு தேய்மானம் வருது அப்படின்னா, அது அவங்களுக்கு 40 வயசுலேயே 35-40 வயசுலேயே வர ஆரம்பிச்சிடும், ஏசிஎல் நம்மளுக்கு ட்ரீட் பண்ணலை அப்படின்னா. ஸோ இப்போ சில பேருக்கு பார்ஷியல் ஏசிஎல் டேர் தான் இருக்குது சார், எங்களுக்கு கம்ப்ளீட்டாக இல்லை, பார்ஷியல் ஏசிஎல் டேர் தான் இருக்குது,
ஆனா எனக்கு வந்துட்டு அப்பப்போ எனக்கு அந்த ஒரு கிவிங் அவே சென்சேஷன் இருக்குது. மைல்டா இருக்குது சார். ஆனா எனக்கு வந்துட்டு வேற எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டயக்னோஸ்டிக் ஆர்த்ரோஸ்கோபி அப்படின்றத பண்ணுவோம். பண்ணிட்டு அதில நம்மளுக்கு அந்த பண்டில் வந்துட்டு ஹெல்த்தியா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம அத அப்படியே லீவ் பண்ணிருவோம். அண்ட் தேவைப்பட்டா பிஆர்பி இன்ஜெக்ஷன் மட்டும் நம்ம செலுத்துவோம். ஸோ அ கம்ப்ளீட் ஏசிஎல் டேருக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அ ஒரே ஒரு பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னே சொல்லலாமே. அது என்னன்னா, நம்ம ஒரு ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாவே மூட்டை ஓப்பன் பண்ணணுன்ற அவசியம் இப்போ இல்ல. அது நம்ம ஆர்த்ரோஸ்கோபி நுண்துளை மூலியமாவும் நம்ம அந்த அறுவை சிகிச்சை பண்ணிறலாம். ஸோ அப்படி நான் பண்ணுறதுனால நம்ம என்ன பெனிஃபிட்னா, நம்ம சீக்கிரமாவே நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துரலாம். ரீஹேபுமே ரொம்ப ஈஸியா ரீஹேபிலிட்டேஷன் சொல்லுவோம். அது ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற டாப்பிக்க பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல தெளிவா சொல்றேன். ஏசிஎல் பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ.